ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். எம்பெருமான் ஒருவனையே பற்றுங்கள் என்றுதான் ஆழ்வார்கள் பாசுரங்கள் நமக்கு ஸ்பஷ்டமாக காட்டிக் கொடுக்கின்றது. தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் உபதேசார்த்தமாக லோகத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை பார்த்து சொல்றார், எம்பெருமானையே பற்றுங்கோள்னு. அதற்கு அவர்கள் பதில் சொல்றார்கள் ஆழ்வாரிடத்துல, நாங்கள் பௌத்த சமயத்திலேயோ இல்ல மற்ற மதத்திலே இருக்கக்கூடிய விருப்பத்தினால் நாங்கள் எம்பெருமான ஆசிரியிக்காமல் இருக்கின்றோம் என்று நீங்கள் கொள்ள வேண்டாம். எங்களுக்கு இந்த மதத்திலே இருக்கக்கூடிய விருப்பம்தான் காரணம், அதனால் தான் எம்பெருமானை நாங்கள் ஆசிரியிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு கிடையாது. எம்பெருமானை ஆசிரியிக்க வேண்டும்னு சொன்னீர். ராமன தசரதாத்மஜனான ராமனை ஆசிரியிக்க வேண்டும்னும் எடுத்து காட்டினீர். ஆனால் எங்களுடைய தாழ்ந்த தகுதியை பார்த்து நாங்கள் அவனிடத்துல அணுக முடியுமா? அவனிடத்துல செல்றதற்கு வாயில் காப்பார்கள் எல்லாரும் தடுக்கின்றார்கள். அதையும் மீறி நாங்கள் செல்றோம் அப்படின்னு சொன்னா வசிஷ்டர் போன்ற மகரிஷிகள் எல்லாமும் அருகிலே இருக்கின்றார்களே, எங்களை அவரிடத்துல சேர விடுவாரா? எங்களுடைய தன்மையை பார்த்து அவர்களிடத்துல சேர முடியுமா அப்படின்னு கேட்கிறார்கள். எங்களுடைய தன்மைக்கு தகுந்தது போல அருளக்கூடியதான தெய்வம் அதை நீர் காட்டி அருள வேண்டும் அப்படின்னு கேட்டு பிரார்த்தனை பண்றார்கள் ஆழ்வாரிடத்துல. ஆழ்வார் அதற்கு சொல்றார், எங்களுடைய தகுதியின்மையை பார்க்காத ஒருவனான எம்பெருமான் தான் எங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னா தகுதி இன்மையையோ பார்க்காமல் மேல் விழுந்து ஆட்கொள்ளக்கூடியதான தெய்வம் ஒன்று உண்டு, கண்ணன் பெருமானை நீங்கள் பத்தி கொள்ளுங்கோள் அப்படின்னு சொல்றார். மற்றும் ஓர் தெய்வம் உண்டே, மற்றும் ஒரு தெய்வமும் உண்டா அப்படின்னு எடுத்தெடுப்பிலே கேட்கிறார். மற்ற தேவதைகள் எல்லாமும் அகம் ஈஸ்வரோகம், நாங்களே ஈஸ்வரர்கள், நாங்கள் தான் சர்வேஸ்வரன்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றதே, இது என்ன வினோதம்? அப்படி பல சொல்லிக்கொண்டு இருக்கும்படியான தெய்வங்கள் அநேகம் உண்டுன்னு சொன்னாலும் கூட நமக்கு இயற்கையாகவே சர்வவித உறவும் ஆனவன், தாய் தந்தைன்னு சர்வவிதமான எப்பொழுதும் சாஸ்வதமா இருக்கக்கூடியதான உறவும் ஆன எம்பெருமானை தவிர வேறு ஒரு தெய்வம்னு ஒன்று சொல்ல முடியுமான்னு கீதையிலே எம்பெருமான் வாக்கு, ஏ துவன்யதேவ தாபக்தா யஜந்தே ஸ்ரத்தையான்விதாகான்னு, மற்ற தேவதைகளை சில பக்தர்கள் ஸ்ரத்தையோடு கூடி அவர்களை ஆராதனை பண்றார்கள், பூஷிக்கின்றார்கள், நைவேத்தியத்தை எல்லாம் கொடுக்கிறார்கள். ஆனா என்ன வினோதம்னா, அந்த தேவதாந்திரங்களும் என்னைத்தானே பூஷிக்கின்றதுங்கிற அறிவு இல்லாமல் இருக்கின்றார்கள். அப்ப மற்றும் ஒரு தெய்வமும் உண்டா? இவனை காட்டிலும் அப்ப மற்றவைகளை எல்லாம் தெய்வம்னு சொல்ல முடியுமா? ஓர் தெய்வம் அப்படிங்கிற பொதுவாகவே இந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்ல ஓர் அப்படிங்கிற சப்தத்துக்கு எதை வைத்து சொல்றார்களோ அதற்கு ஈடு அதுதான். ஓர் இரவு, ஓர் இரவுன்னா நம்மாழ்வாருக்கு அந்த இரவுக்கு ஈடு அந்த இதைத்தான் சொல்ல முடியவே ஒழிய வேறு ஒரு உபமானத்தை இட்டு சொல்ல முடியாது. ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் பிறந்துன்னா அந்த இரவுக்கு அந்த இரவு தான் ஓர் அப்படிங்கிறது போல இங்கே ஓர் தெய்வம் அப்படிங்கிறார். ஓர் தெய்வம்னா மற்றும் ஓர் தெய்வம் உண்டான்னா, இந்த லோகத்துல கஷ்ட ஜீவனம் பண்ணி ஒரு உயிர் வாழ்ந்து இருக்கும்படியான ஒருத்தரை கூட இந்த லோகத்துல உயிர் வாழ்கின்றார்கள் அப்படின்னு தானே சொல்றோம். அவர்களையும் இந்த ஊரிலே ஒரு குடி பிரஜையாகத்தானே சொல்ல முடிகிறது. அதுபோல இந்த தெய்வங்களையும் ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லும்படியாக எண்ணம் ஒரு தெய்வமாக எண்ணப்பட்டு இவர்கள்லாம் ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாழ்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவனா இருக்கட்டும், ஒரு தன்னுடைய நிலையிலே தாழ்ந்திருக்கும்படியானவனான அவனை கூட ஒரு குடிமகனாகத்தான் அந்த ஊர்ல சொல்லப்படுறது. அது போல இந்த தெய்வங்கள் ஒரு தெய்வம் அப்படின்னு ஒரு எண்ணும்படியான எண்ணிக்கையில அப்படி சொல்லும்படியாக இருக்கின்றதே ஒழிய தெய்வம்னு சொல்ல முடியாது. ஆராய்ந்து பார்த்தால் இந்த இந்த தேவதாந்திரங்களுக்கு தெய்வத்துக்குரிய தன்மைகள்லாம் இருக்கான்னு கேட்டா உண்மையிலேயே கிடையாது. அப்படின்னா உண்டே, மற்றும் ஓர் தெய்வம் உண்டேன்னா இருக்கா, சொல்ல முடியுமா? உண்டே, இவனுக்கு சமானமான ஒரு தெய்வம்னு சொல்ல முடியுமா? எம்பெருமான் கண்ணன், விஷ்ணு
பரதேவதையான இவனுக்கு ஒரு சமானமான ஒரு தெய்வம்னு சொல்ல முடியுமா? உண்டே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறது போல சொல்றார். அப்ப இவனை தவிர வேறு ஒரு தெய்வம்னு சொல்றதற்கு ஒருத்தருக்கும் தகுதி இல்லையே. உண்டே, மற்றும் ஒரு தெய்வம் உண்டே அப்படின்னு ரெண்டாவது. மற்ற ஒருவருக்கும் தகுதி இல்லையே. மூன்றாவது, உண்டேன்னா இவனே ரக்ஷகன் அப்படிங்கிறத பிரசித்திப்படுத்தி சொல்லும்படியாகவும் இருக்கு. மற்றும் ஒரு தெய்வம் உண்டே, இவனை காட்டிலையும் வேறு ஒருவன் ரக்ஷகன்னு சொல்ல முடியுமோ அப்படின்னு சொல்றது போலேயும் இங்கே மூன்று அர்த்தத்துல சொல்றார். மற்றும் ஓர் தெய்வம் உண்டே, உண்டா, சமானமான தெய்வம் உண்டா, இவனை போல ரக்ஷகத்த தன்மை உடையது வேறு எந்த தெய்வம்னு சொல்ல முடியுமா? இவனை போல தகுதி உடையவர்கள் வேறு தெய்வம் ஒன்று சொல்ல முடியுமா? தெய்வம்னு சொல்லுக்கு தகுதி உடையதான மற்ற தேவதாந்திரங்களை சொல்ல முடியுமா? ஏழுலகும் ஈப்பாவம் செய்து அருளாளிப்பாரார்னு திருவாய்மொழியில சொல்றது படிக்கு எதிரிகள் கூட தெய்வம் இவன்தான்னு சொல்லும்படியா பிரசித்தமான விஷயம்னா எம்பெருமானே சர்வரக்ஷகன் அப்படிங்கிறத எவருமே மறுக்க முடியாததான கருத்துங்கிறதுக்கு பல இடங்கள்ல ருக்கஷ்டகம் யஜுர் அதிலிருந்து எல்லாம் காட்டுகின்றார்கள். ஆராதிக்க வேண்டியதான தேவர்கள் எல்லாரும் சொல்றார் தெய்வத்தன்மை அப்படிங்கிறது பரதேவதையான விஷ்ணுவுக்கு மாத்திரமே உண்டு, வேறு ஒருவருக்குமே அந்த தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லலாமே. அப்படிங்கிறதுனால மதியிலா மானிடங்காள் இதை உணராமல் இருக்கின்றீர்களே, இப்படிப்பட்ட ஒரு அறிவு இல்லாமல் இருக்கின்றீர்களே அப்படிங்கிறதுனால மற்றும் ஒரு தெய்வம் உண்டோ, தெய்வம் அப்படிங்கிற இந்த பரதேவதையான விஷ்ணுவை தவிரவும் மற்றும் ஒரு தெய்வம்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அறிவில்லாமல் இருக்கின்றீர்களே, அஜ்ஞானத்திலே உழன்றிருக்கிறீர்களே அப்படின்னு கேட்கிறார். அப்படி அந்த தேவதைகளுக்கு ஆராதனை பண்ணும்படியான பெருமையை கொண்டு இதுதான் தெய்வம் அப்படின்னு சாஸ்வதமா சொல்லும்படியா இருக்கிறீர்கள். அந்த தெய்வங்கள் கூட ஆராதிப்பது இந்த எம்பெருமானை தானே. அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்சன்னு கீதாச்சாரியனுடைய வாக்கு. மறுபடியும் நானே சர்வவிதமான யஜ்ஞங்களுக்கும் போக்தாவாக இருக்கின்றேன், பலத்தை கொடுப்பவனாகவும் இருக்கின்றேன். என்னை அந்த தேவதாந்திரங்கள் உண்மையாக அறிவதே கிடையாது, தேவதாந்திரங்களே அறிவது கிடையாது. ஆகையால் அவர்கள் என்னிடமிருந்து நழுவி விடுகின்றார்கள். தேவதாந்திரங்களும் கூட சில சமயங்களிலே தாங்களே ஈஸ்வரன் அப்படின்னு பிரயோஜனாந்திரபரமாகத்தானே எம்பெருமான் இடத்துல வந்து பிரார்த்தனை பண்ணுகின்றார்கள். பிரயோஜனமான சர்வம் சாஸ்வதமான பிரயோஜனமான எம்பெருமான் இருக்க அவனை விட்டு விட்டு மற்ற பிரயோஜனங்களை எல்லாமும் அல்ப பிரயோஜனங்களை எல்லாமும் கேட்கக்கூடிய இவர்கள் அதனால எம்பெருமான் இடத்திலிருந்து நழுவி சென்றும்படியாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றார். ஆக இப்படி அறிவில்லாமல் இருக்கின்றீர்களே அப்படின்னா உண்மையான அறிவு அப்படிங்கிறது எது? அறிவில்லாமல் இருக்கின்றீர்களே, இவன்தான் தெய்வம்ங்கிறதுக்கு அறியும்படியான அறிவு இல்லைன்னா அந்த அறிவு என்னங்கிறதையும் மறுபடியும் சொல்றார். சம்சாயத்தே ஏன ததஸ்த தோஷம் சுத்தம் பரம் நிர்மல மேக ரூபம்னு விஷ்ணு ரூப ஸ்லோகம் அதி அற்புதமான ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. தோஷமற்றது, சுத்தமானது, மலமற்றது இருக்கும்படியான உருவை உள்ளது உள்ளபடிக்கு எவன் ஒருவன் அறிகின்றானோ, எவன் ஒருவன் அதை பார்க்கின்றானோ, எவன் ஒருவன் அதை அடைகின்றானோ அதுதான் ஞானம். அதுதான் ஞானம். அதை காட்டிலையும் வேறு அப்படின்னு சொல்லப்படுறதுதான் அஞ்ஞானம். அப்ப பிரம்மத்தை உள்ளபடிக்கு தெரிந்து கொள்வது, தோஷமற்றதான வஸ்து, மலமற்றதான வஸ்து அப்படிங்கிறத எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கே, அதுதான் இவருக்கு ஞானம் அப்படின்னு சொல்றது. அதே போல தற்கர்ம என்ன பந்தாய சா வித்யாயா விமுக்தையேன்னு விஷ்ணு புராணத்துல மறுபடியும் ஒரு ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. எந்த பந்தத்திற்கு காரணம் இல்லாமல் இருக்கோ அந்த கர்மமே கர்மம்னு சொல்லப்படுறது. இப்படி கர்மமடியான காரணங்களோ முக்திக்கு காரணமான அறிவோ கர்மத்மடியாக வந்த அறிவோ எல்லாமே அவித்யை அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ எதுதான் உண்மையான அறிவு அப்படின்னா ஒன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு அப்படின்னு முதல் திருவந்தாதியில பொய்கையாழ்வார் ஸ்வரூபத்துக்கு தகுந்த பகவத் விஷயத்தை பற்றிய அறிவே அறிவு. பகவத் விஷயத்தை ஒருவன் அறிந்து கொண்டிருக்கான்னா உண்மையிலேயே அறிவு படைத்தவன் ஆகிறான். மற்றவை எல்லாமே அஞ்ஞானம்தான், அறிவு அறியாமைதான், அறியாமையோடு ஒத்தவைகள் அப்படின்னு. அப்ப உண்மையிலே மற்ற விஷயங்களை பற்றி இவர்கள் எத்தனை அறிவை பெற்றாலும் அது அறியாமைக்கு சமமானதாகவே ஆகின்றது அப்படின்னு சொல்றார். அப்போ எங்களுக்கு அறிவில்லை, அறிவுள்ள நீரே எங்களுக்கு
இதை எடுத்து சொல்ல வேண்டும், உபதேசம் பண்ண வேண்டும். எதை நாங்கள் உண்மையான அறிவை பற்றி தெரிந்து கொள்வது, எப்படி அதை அடைவது அப்படிங்கிறத எல்லாம் தேவரீரே சொல்ல வேண்டும். அப்படிங்கும் பொழுதுதான் உத்த போது என்று நீங்கள் ஒருவன் என்று உணர மாட்டீர். மற்ற தெய்வங்களை பூஜிக்கும் நீங்கள் ஆபத்து காலத்திலே அவனுடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்தவனான எம்பெருமான் இவன் ஒரு தெய்வம் அப்படிங்கிறத, அந்த தெய்வங்களைப் போல இவன் ஒரு தெய்வம் அப்படிங்கிறத உணர மாட்டீர் என்று கூட அறிய மாட்டீர். மற்ற தெய்வங்களை போல இவன் ஒரு தெய்வம் அப்படிங்கிறது கூட நீங்கள் அறிய மாட்டீர். அப்படின்னா தெய்வம்ங்கிற சப்தம் இவனுக்கே பொருந்தும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்றது. அப்ப இந்த லோகத்துக்கு வேண்டிய பலன்களை எல்லாமும் தராத, எப்பொழுதும் சாஸ்வதமான பேற்றை தரவல்லவனான அவன் அதை விட்டு இந்த லோக பலத்துக்கே திரிந்து அலைந்து செல்லக்கூடிய அந்த தேவதாந்திரங்களை எல்லாம் பூசித்து பெறக்கூடியதான பலன்களை எல்லாம் பெற்றுவிட்டு அவைகளையே தெய்வம் தெய்வம்னு கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களே மதியிலா மானிடங்காள், ஒருவன் என்று நீங்கள் உணரவே மாட்டீர். ஆபத்து காலங்களிலே வந்தால் ஒழிய அந்த தெய்வங்களை போல இவன் ஒரு தெய்வம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பொழுதும் உணரவே மாட்டீர் அப்படிங்கிறார். அப்போ தெய்வம் அல்லால் இல்லை, இவனை தவிர தெய்வம்னு ஒருவரை சொல்ல முடியாது அப்படின்னு திண்ணமா பரத்வத்தை ஆழ்வார்கள் பல பாசுரங்கள் எல்லாம் ஸ்தாபித்து கொண்டே வருகின்றார்கள். எளிமையா சொல்லும்படியாக பகவத் விஷயத்தை பற்றின அறிவு, அந்த பகவத் விஷய அனுபவமும் எம்பெருமானை பற்றினதே அப்படிங்கிறத சுருக்கமா சாராம்சமாக சொல்லுகின்றார். ஆக மற்ற தெய்வங்களை எல்லாமும் விட்டு எம்பெருமான் நாராயணனையே பற்றி அந்த அனுபவத்தையே பெறுவதுதான் நமக்கு சால சிறந்தது அப்படிங்கிற சாராம்சத்தை இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.